வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோம்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஜோம்லானா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான டூல். சரிங்களா? இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வெப்சைட் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணி இந்த வெப்சைட் நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் அதுக்குமே நமக்கு பெரிய நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. வித்தவுட் கோடிங் நம்ம ஈஸியாக வெப்சைட் பக்காவாக நம்மளால் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஜோம்லா யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்னா உங்களுக்கு பின்னாடி லேட்டரான உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஜோம்லாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? joomla.orgன்னு போனீங்கன்னா கூகுள் அடிச்சிங்கன்னா அது வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோம்லா இருக்குது. ஜோம்லாவில் வந்து டவுன்லோட் அண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதில் ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.9. இப்போ பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தனியாக பேக்கேஜ் இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்க்ராட்ச் புது வெர்ஷன் நியூவாக தான் உங்களுக்கு நியூ வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்படி புதுசாக நியூவாக இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் டவுன்லோட் 3.91 டவுன்லோட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP 7.3 ப்ளஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மினிமம் 5.3ஆவது இருக்கணும். சரிங்களா? அப்புறம் MySQL வந்து ரெக்கமெண்டட் 5.53க்கு மேலே இருக்கணும். மினிமம் 5.1ஆவது இருக்கணும். சரிங்களா? அப்புறம் அதர் டேட்டாபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டேட்டாபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா SQL சர்வர், போஸ்ட்கிரஸ் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் தேர்ட் பார்ட்டி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் ஏதோ அதுவே வந்து நீங்கள் ஜோம்லாக்கு கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா MySQL தான். ஸோ நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் வந்து அப்பாச்சி, இன்ஜினெக்ஸ், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் IAS. சரிங்களா? இதில் அப்பாச்சி தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் உங்களுக்கு அதுவே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணலாம். சரிங்களா? ஜோம்லாவிலே உங்களுக்கு PHP, MySQL அண்ட் அப்பாச்சி. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு பண்டில்டாகவும் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா XAMPP அண்ட் WAMP. சரிங்களா? XAMPP, WAMP. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேம்ப்னா லினக்ஸ், அப்பாச்சி, MySQL, PHP. சரிங்களா? லினக்ஸ் என்வரன்மெண்ட்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் என்வரன்மெண்ட்னா 2 இருக்குது, WAMP அண்டு XAMPP. சரிங்களா? XAMPP சர்வர் பற்றி முன்னாடியே உங்களுக்கு நான் இன்ஸ்டலேஷன் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அதனால் நான் வந்து உங்களுக்கு WAMP சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி காட்டுறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜோம்லா சர்வர் அதை எப்படி அதில் இன்டகிரேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ wamserver.com அடிச்சிங்கன்னா உங்களுக்கு WAMP சர்வரோட ஓப்பன் ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 64 பிட் அண்ட் 32 பிட் இருக்குது. உங்களுக்கு எந்த பிட் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் 64 பிட் இருக்கனால இதை வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில் போய்ட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கிறேன். ஸோ 3.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் 64 பிட்டு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு டபுள் கிளிக் தான், ஈஸியாக தான் இருக்கும் இன்ஸ்டலேஷன். ஓகேங்களா? ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ WAMP சர்வருக்குள்ளே என்னென்ன டிபெண்டிஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் 7லாம் பண்ணிங்கன்னா சில சமயங்கள் எரர் வரும். இந்த VC9 பேட்ச் இல்லைன்னா உங்களுக்கு சில சமயம் எரர் வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் வந்ததுன்னா இந்த பேட்ச் எல்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே உங்களுக்கு லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு எந்த இதுக்கு தேவையான மாதிரி உங்கள் லிங்க் இதை எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பேட்சை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். விண்டோஸ் 8ல் நீங்கள் பக்காவாக அப்டேட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நான் இப்போ விண்டோஸ் 8ல் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ விண்டோஸ் 8ல் தான் இப்போ WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்ச் அப்டேட் எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த லிங்க்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பேட்சை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்புறம் வந்து சி டிரைவில் வந்து டிஃபால்ட்டாக சி டிரைவில் அதுவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் சி டிரைவ்லையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டிரைவு இல்லாட்டா ஒரு ஹார்ட் டிஸ்கில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவலாக ஒரு செப்பரேட் டிரைவில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேங்களா? Fன்னு கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் இல்ல WAMP 64 அதுவே செலக்ட் ஆயிருக்கும். நீங்க F மட்டும் டிரைவ் மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணா போதும். ஸோ நீங்க கொடுக்கலன்னா அது F டிரைவ்ல ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அதனால ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகும். இல்லைன்னா நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ F டிரைவ்ல நான் WAMP 64ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் இருக்கு. சரிங்களா? நான் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டிஃபால்ட் செலக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டலேஷன் டிஃபால்ட்டோட எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கஸ்டம் இன்ஸ்டலேஷன் நமக்கு சில இது வந்து நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ 7 பேண்ட்னா அவங்க செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து நமக்கு டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP 7.3. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 7 மினிமம் 7க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நோ ப்ராப்ளம். PHP வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 தான் கொடுத்துருக்கான் உங்களுக்கு மினிமம். சரிங்களா? இப்போ ரெக்கமெண்டட் 7.3 சொல்கிறான். நமக்கு வந்து PHP 5.6 இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.3 இருக்குது, 7.3 வெர்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஹையர் லோயர்லாம் இருக்காது. ஸோ வேம்பில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. 7 எல்லா வெர்ஷன் இருக்கு பாருங்க. 7 இருக்குது, 7.3 இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.6 மூணுமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் அவங்க வந்து 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து MariaDB செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கொடுத்தாலும் சரி, இல்லை MySQL வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? MySQL அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5.53 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து MySQL செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5.8 கொடுக்காதீங்க, 8 வந்து சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? அதனால் 5.78. ஸோ MySQL செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக MySQL மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் ஜஸ்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் போகும். இந்த டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் இருக்கும் இன்ஸ்டலேஷன் ஓவர். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இது ஆனால் எதுவும் கேட்குது, சரி நோ கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். இதுவும் நோ கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நோ கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா கரெக்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எங்கே இருக்குது, அப்புறம் வந்து எடிட்டர் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபால்ட் எடிட்டர் செட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்காக ஸோ அதை நீங்கள் இப்போ இக்னோர் பண்ணிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷன் 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இது இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேம் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து க்ரீன் கலர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் வரலன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட் 80 அண்ட் போர்ட் 3306 போர்ட் 80 வந்து வெப் சர்வர் யூஸ் பண்ண அப்பாச்சி வெப் சர்வர் யூஸ் பண்ணுது. MySQLக்கு வந்து 3306. சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் அந்த போர்ட்டு வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது, சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அந்த போர்ட்டு அது யூஸ் பண்ணியிருக்க போர்ட்டு வேறு ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே வரலன்னா நீங்கள் அந்த கான்க்ரீட் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலாம், அதுதான் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அந்த போர்ட் வந்து வேறு ஏதாவது போர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ 80 போர்ட்டை அப்பாச்சி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நிறைய சாஃப்ட்வேர் வெப் சர்வர் எல்லாமே உங்களுக்கு போர்ட் 8, IIS கூட போர்ட் 8 தான் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ வெப் சர்வர் எல்லாமே போர்ட் 80 தான். ஸோ இப்போ IIS நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா ஸோ IIS வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அது பண்ணி வரலன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து வார்னிங் கொடுத்துருக்கான். ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். இப்போ போயிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வேம் சர்வர் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஐகான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் வரும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அது க்ரீன் கலராக ஆகணும். உங்களுக்கு க்ரீன் கலர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆரம்பிச்சு ட்ரெயின் ஆகுது.
ஸோ க்ரீன் கலர் ஓகே க்ரீன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வேம் சர்வரில் யூஸ் பண்ணுற டூல்ஸு சரிங்களா. ஸோ இது லேட்டரான உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஜோம்லா இன்ஸ்டலேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேம் செட்டிங்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் அப்பாச்சி கான்ஃபிகரேஷன் இது, அப்புறம் வந்து MySQL-க்குள்ளது, MariaDB-க்குள்ளது. ஸோ எல்லாமே இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோட செட்டிங்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் டேரெக்டாக போயிடும் சரிங்களா. ஸோ அந்த டிஸ்பிளே தான் இது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் உங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணால் இல்லைன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது அபவுட் வெர்ஷன் போட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வெர்ஷன் அப்டேட் பண்ணலாம். இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வெர்ஷன் அப்டேட்டுக்கு வரலாம். ஸோ ஆப்ஷன்ஸு ஸோ என்னென்ன புதுசாக அப்டேட் வந்து நோட்டிஃபை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பாப்பப்பால் வரும் சரிங்களா. அப்புறம் அது வேம் சர்வரோட அந்த டீட்டெயில்ஸ் யார் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அப்பாச்சி 2.4, அப்புறம் பார்த்தீங்கன்னா MySQL 5.7 சரிங்களா. போர்ட் வந்து 3308 யூஸ் பண்ணி போட்டிருக்கு. ஏன்னா இதில் 2 நம்ம டிபி போட்டிருக்கோம் சரிங்களா. ஒன்று வந்து MariaDB, இன்னொன்று வந்து MySQL. இதில் ஏதாவது ஒரு டிபி உங்களுக்கு இருந்தாலும் போதும் சரிங்களா. நான் வந்து MySQL வேணுங்கிறதுக்காக சப்போஸ் MariaDB ஒர்க் ஆகலைன்னா அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் MySQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் MySQL இதுவும் சேம் தான் உங்களுக்கு. MySQL மாதிரி தான் MariaDB இருக்கும். அதேமாதிரி PHP பார்த்தீங்கன்னா 5.6 சரிங்களா. CLI வெர்ஷன், QA வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.3. ஓகே ரைட்டு. ஸோ இது வேம் சர்வர் வந்து 64 பிட்டு. ஓகே, ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸு சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் LOCA லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேம் சர்வரோட ஹோம் பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் PHP இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PHPயோட என்ன வெர்ஷன், அதோட ரூட் டைரக்டரி என்ன, சிஸ்டம் டைரக்டரி என்ன எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. இதோட ரூட் டைரக்ட் டாக்குமெண்ட் நம்ம ஃபைல்ஸ்லாம் எதில் காப்பி பண்ணுவோம்னா வேம் சர்வர் 64ல் www ஃபோல்டரில் தான் போடுவோம் சரிங்களா. இந்த பார்த்தீங்களா, இந்த டிரைவில் தான் நம்ம வந்து ஜோம்லாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ இதுதான் வந்து வெப் சர்வரோட டாக்குமெண்ட் ரூட் டைரக்டரி. இதுலேருந்து தான் எல்லா வெப்சைட்டும் ரன் ஆகும் சரிங்களா. ஓகே, அது பார்த்தீங்களா PHP லோக்கல் ஹோஸ்ட் PHP இன்ஃபோன் இருக்குது. அதுமாதிரி PHP MyAdmin சரிங்களா. PHP MyAdmin ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா இதுதான் வந்து டேட்டா பேஸோட டூல் சரிங்களா. டேட்டா பேஸ் வந்து நம்ம வந்து CLI மோட்லேயும் யூஸ் பண்ணலாம், GUI மோட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது GUI மோட்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து PHP MyAdmin ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. நம்ம யூசர் நேம் வந்து எப்போவுமே டேட்டாபேஸ் MySQL MariaDBக்கு வந்து ரூட் சரிங்களா, அதான் சூப்பர் யூசர். பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்காது. ஸோ இது வந்து டெவலப் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். பட் இது வந்து ப்ரொடக்ஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் சரிங்களா. அது நான் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இது வரும்போது அந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ரூட்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் MariaDB 2 இருக்குது, ரெண்டும் ஒரே இதே தான், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கோ கொடுங்க. ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஜோம்லா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. என்ன நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஜோம்லான்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு ஜோம்லான்னு க்ரியேட் டேட்டாபேஸில் நியூவில் போய்ட்டு நியூ க்ரியேட் டேட்டாபேஸ் கொடுங்க. நேம் கேட்கும், ஜோம்லா ஏதோ ஒரு நேமை நான் வந்து ஜோம்லான்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் UTC 8 செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது கோலின் வந்து எப்போவுமே. ஸோ இது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், எதுக்காக வந்து நம்ம இந்த UTF-8 செலக்ட் பண்ணுறோங்கிறத. ஜென்ரல் CA பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ரியேட். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேம் டைரக்டரி எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், வேம் சர்வரை Fல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சரிங்களா. Fல வேம் 64ல் இதுதான் வந்து ரூட் டைரக்டரி சரிங்களா. நம்ம வேம் சர்வர் அப்பாச்சி வெப் சர்வரோட ரூட் டைரக்டரி சரிங்களா. அதில் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். நான் வந்து ஜோம்லான்னு க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வெப்சைட் நேம், நீங்கள் வெப்சைட்டுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜோம்லான்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா.
ஸோ இப்போ இந்த ஜோம்லா டைரக்டரிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். எது எந்த வெர்ஷன் 3.9 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணல. இதை வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கே இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் இதில் வச்சுருக்கேன், எஃப்ல வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன். இங்கேருந்து டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த இதில் வேம் சர்வரோட ரூட் டைரக்டரி, அப்பாச்சி ரூட் டைரக்டரியில் ஜோம்லான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த டைரக்டரியில் இந்த ஜிப் ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை வந்து ஜோம்லா ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வெப் சர்வரில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமோ அந்த நேமை நம்ம கொடுக்கணும். சரிங்களா. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுதான் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபைல் தேவையில்லை, ஜிப் ஃபைலு. நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் சைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஜோம்லா டைரக்டரிக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் டெய்லி பேக்கப் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா. ஸோ ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன் வேணால் இதை வந்து டவுன்லோட்ஸ் ஃபைலில் இங்கே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் ஜிப் ஃபைலில். ஓகே. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டேன், காப்பி பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் நான் இதுலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன், தனியாகவே காமிச்சிடுறேன். ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்புறம் ஸ்லாஷ் நம்ம என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமோ அந்த நேமில் அப்படியே டைப் பண்ணுங்கள், ஜூம்லான்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ என்ன சைட் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் டெக்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா. நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு வெப்சைட் என்ன இதில் வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பிளாங்க் அவுட்டாலும் சரி, இல்லை எதுவும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக ரிலேட்டடாக ஏதாவது டைப் பண்ணால் கூட டைப் பண்ணிக்கலாம். சைட் ஆஃப்லைன் வந்து இன்னொன்று இருக்கட்டும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் இமெயில் ஐடி வந்து நம்மளோட சர்வர் மெயின்டெனன்ஸுக்காக ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், நமக்கு ஜோம்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, வெப் டிசைன்லாம் நம்ம பண்ணுறதுக்கு, வெப்சைட்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் அட்மின் யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்மின் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாதீங்க, உங்கள் சைட்டுக்கு தகுந்த மாதிரி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ நான் வந்து டெஸ்டிங் டெவலப் பண்ணனால உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அட்மின் க்ரியேட் பண்ணுறேன். டெவலப் பண்ணுற இந்த ப்ரொடக்ஷன் சைட்லாம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா. அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் வந்து நான் இங்கே சாதாரண பாஸ்வேர்டு தான் க்ரியேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லலாம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு இதில் தான் உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா. இல்லை பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ டெஸ்டிங்காக வந்து இது சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டு சின்ன பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. பட் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி செக்யூர் பாஸ்வேர்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் செக்ஷன். ஸோ MySQL லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் நேம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தா நம்ம டேட்டாபேஸ்க்கு வந்து ரூட்டு. சரிங்களா. பாஸ்வேர்டு வந்து blank தான். சரிங்களா. இது வந்து நம்ம டெவலப் பண்ணாலும் நான் blank பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லாம் கண்டிப்பாக இன்செக்யூருக்கு வந்து பாஸ்வேர்டோட தான் நீங்கள் பண்ணணும். செப்பரேட் யூசர் அண்ட் செப்பரேட் டேட்டாபேஸ். லேட்டரான வீடியோவில் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரூட் யூசர் பிளாங்காக வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், அங்கே என்ன க்ரியேட் பண்ணோம், ஜோம்லான்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த டேட்டாபேஸ் நேம் இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது பேக்கப் வந்து ஓல்டு டேட்டாபேஸ் இது இருந்ததுன்னா ஸோ அது பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து வச்சுக்கும். அதே மாதிரி இந்த டேபிள் ஃபிக்ஸ் நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த டேபிள்ஸ் நேமை இந்த ஃபிக்ஸோடு அவங்க சேவ் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இதில் எதுவும் டச் பண்ணாதீங்க, டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது இன்ஸ்டால் பக்காவாக வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக ஒரு வெப்சைட் ஒன்று, இது வந்து ஒரு வெப் டிசைனிங் ஒரு சைட் ஒன்று க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து சாம்பிள் டேட்டா வேணும்னா இதில் வந்து 3 டைப் ஆஃப் சாம்பிள் டேட்டா வச்சுருக்காங்க. சரிங்களா. அதில் வந்து எந்த சாம்பிள் டேட்டா வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சாம்பிள் டேட்டாவோட வரும். நீங்கள் ஆனால் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் நன்னு கொடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் இது நன்னுன்னே வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்படின்னா தான் நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு நன்னு
இன்ஸ்டால் சாம்பிள் டேட்டா வேணான்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் கான்ஃபிகரேஷன் நோ, மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ ஜோம்லா வந்து பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம ஜோம்லா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் எதுவும் வேணும்னா இதை வந்து நீங்கள் இப்போவே இன்ஸ்டால் பண்ணிடணும். உங்களுக்கு தமிழோ இல்லை வேறு ஏதோ அடிஷ்னல் லாங்குவேஜ் வேணும்னா இதை இது பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா இப்போவே நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? நான் இது தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரிமூவ் இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர் நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். சரிங்களா? இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர் ரிமூவ். சப்போஸ் இங்கே ரிமூவ் ஆகலாம், நீங்கள் மேனுவலாக போயினாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் சில சமயம் உங்களுக்கு வந்து இங்கே ரிமூவ் ஆகுது, நீங்கள் மேனுவலாக போயிட்டு கூட இந்த ஃபோல்டர் இதில் தான் இருக்கும், ரீடோரேட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு அந்த இதை நீங்கள் டெலிட் பண்ணால் போதும். இப்போதைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் பண்ணிடுச்சு, நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ இதில் போனீங்கன்னா சைட்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சைட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி வந்து நம்ம தீம் இது பண்ணுறது. இப்போ வந்து சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு. நாங்கள் கேடெக்னு கொடுத்துருந்தேன். நம்ம என்ன சைட் நேம் கொடுத்துருந்தோம், இது ஹோம் டைரக்டரி. ஹோம்னு ஒரு இது இருக்குது, ஒரு பட்டன் மாதிரி ஒரு இது இருக்குது, சாரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மெயின் மெனு ஒரு இது கொடுத்துருக்கான், லாகின் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? சிம்பிளாக இருக்குது. இது எது அட்மினிஸ்ட்ரேட்டர் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வந்து ஜோம்லா, இதுதான் வந்து வெப்சைட்டு. சரிங்களா? இதை வந்து நம்ம எது வழியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? இது வழியாக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இது வந்துடும். ஸோ நம்ம என்ன கொடுத்தோம், அட்மின் கொடுத்தோம். சரிங்களா? அட்மின் பாஸ்வேர்டு வந்து சிம்பிளாக கொடுத்தோம், ஜஸ்ட் லாகின். அங்கே என்ன பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணணுமோ அது கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து அதில் போயிட்டு எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லோக்கல் ஹோஸ்ட்டு ஸ்லாஷ் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை, இந்த ஜோம்லாங்கிற அந்த வெப்சைட்டை இங்கேருந்து தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் தான் வந்து இப்போ ஆர்டிக்கிள்லாம் என்ன, மெனுஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசர்ஸு, ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜோம்லாவோட இன்ஸ்டலேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஜோம்லா இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு வேம் சர்வர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் வேம் சர்வரில் என்ன சர்வீஸு அந்த இதெல்லாம் வந்து பிஹெச்பி, MySQL அண்ட் அப்பாச்சி சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ போர்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வேம் சர்வரோட ரூட் டைரக்டரி, அப்பாச்சி ரூட் டைரக்டரியில் ஜோம்லாவை வந்து சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஜிப் ஃபைலில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமோ அதை வந்து என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஜோம்லாவுக்காக ஒரு டேட்டா பேஸ் வந்து PHP MyAdminல கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா பேஸை தான் அந்த ஜோம்லா இதோட நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எந்த இதுலேருந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஃபோல்டர். சரிங்களா? ஸோ இதுதான் இது வரைக்கும் சைட்டு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், வெப்சைட்டோட இது வரும், லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் நம்ம என்ன வெப்சைட் வந்து நேம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இது இந்த பார்த்தீங்களா, இது என்ன நேமில் கிரியேட் பண்ணுமா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இது பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒரு ஜோம்லா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். இனி வர வீடியோவில் ஒன் பை ஒன்னாக இந்த சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.